our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 107:24. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயமாக தோன்றும் அந்த ஆழம் உண்மையில் பயப்பட வேண்டிய இடமல்ல. கடல் கொந்தளிக்கும் போது கரையில் நிற்பவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் ஆழத்தில் இறங்கியவர்கள் தேவனுடைய அதிசயங்களை காண்பார்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஆழத்தில் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். அது உங்கள் தோல்வி அல்ல. அதே இடத்தில் தேவன் தம்முடைய கிரியைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைய வாக்குதத்த வசனம் உங்கள் ஆழத்தை அதிசயமாக மாற்றும். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் என்பதே அந்த வாக்குதத்த வசனமாகும். உங்கள் வாழ்க்கையும் இன்று கொந்தளித்து கொண்டிருக்கிறதா? எந்த வழியும் தெரியவில்லையா? இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஆழத்தில் என்ன நடக்கிறது என்பதை தேவன் இன்று உங்களுக்கு காட்டப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆழம் என்பது ஒரு பயங்கரமான இடமும் அல்ல, போராட்டமான இடமும் அல்ல. ஆழம் என்பது அதிசயங்களை காணும் இடமாக இருக்கிறது. ஒரு இரவு வேளை கடல் கொந்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் கப்பலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மேல்தட்டில் நின்று தன் பணியை செய்து கொண்டிருந்தார். மற்ற கப்பல் தொழிலாளிகள் அனைவரும் தூங்கிவிட்டார்கள். திடீரென்று கப்பலின் மேல் மோதின ஒரு பெரிய அலையினால் கப்பல் ஒரு பக்கமாய் சாய்ந்தது. அப்பொழுது அவர் மேல்தட்டிலிருந்து கடலுக்குள் விழுந்து விட்டார். அவர் கடலுக்குள் விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை. திடீரென்று எதிர்பாராமல் விழுந்த அவர் தன்னால் இயன்ற மட்டும் சத்தம் எழுப்பி தன்னை காப்பாற்றும்படி சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆனால் அவருடைய சத்தம் யாருடைய காதிலும் கேட்கவில்லை. இரவு நேரத்தில் கடல் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் அதில் பிரயாணம் செய்த எல்லாரும் நித்திரையில் இருந்ததினாலும் அவர் எழுப்பின கூக்குரல் யாருடைய செவியிலும் விழவில்லை. கர்த்தர் மீது விசுவாசம் கொண்டவராய் இயேசுவே இரட்சியும் என்று அந்த நிலையிலும் அவர் மன்றாடிய போது அவருடைய கைகளில் ஒரு கயிறு கிடைத்தது. அந்த கயிறு கப்பலின் மேலிருந்து கீழே விழுந்த ஒரு கயிறு. அதை இறுக பிடித்து கொண்டு தொங்கியபடியே மேல்தட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் விழுந்ததும் யாருக்கும் தெரியாது, எழுந்து வந்ததும் யாருக்கும் தெரியாது. அதிசயங்களை செய்கிற கர்த்தர் மாத்திரமே அதை அறிந்திருந்தார். இந்த அதிசயத்தை கொஞ்சம் சிந்தியுங்கள். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு கயிறு. அது சிறிய வஸ்து. ஆனால் அந்த நேரத்திற்கு அது போதுமானதா இருந்தது. கர்த்தர் எப்போதும் பெரிய அற்புதங்களையே செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான வழியை அவர் காட்டுகிறார். அதுவே மிகப்பெரிய அதிசயம். சங்கீதம் 107:23-24 வசனங்களில் கடலில் கப்பல் செலுத்துகிறவர்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கவனியுங்கள், ஆழத்திலே இறங்கினவர்களுக்கே அதிசயங்கள் காண்பதற்கான தகுதி கிடைக்கிறது. கரையிலே நின்றவர்களுக்கல்ல, கடலிலே இறங்கியவர்களுக்கே அந்த காட்சி கிடைக்கிறது. கடல் கொந்தளித்ததைப் போல உங்கள் வாழ்க்கை இன்று கொந்தளித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இதை உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். நீங்கள் இன்று ஆழத்தில் இருக்கிறீர்களா? அது உங்கள் தோல்வியை காட்டவில்லை. மாறாக கர்த்தருடைய அதிசயங்களை நேரில் காண்பதற்கான இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையே காட்டுகிறது. ஆழம் என்பது சாபமல்ல, அது தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் மரங்கம்.
கர்த்தர் கொந்தளிப்பை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சங்கீதம் 107:25 வாசிக்கிறோம், அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். கவனியுங்கள், அந்த கொந்தளிப்பு தானாக வரவில்லை, அவர் கட்டளையிட்டு என்று சொல்கிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு புயலும் தேவனுடைய அனுமதியோடு வருகிறது. அவருடைய கரத்திற்கு புறம்பாக எதுவும் உங்களை தொட முடியாது. அந்த புயலில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று 107:26 மற்றும் 27 கூறுகிறது. அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. இந்த வார்த்தைகள் கேட்கும்போது உங்கள் இருதயம் கலங்குகிறதா? ஒருவேளை இதுவே உங்கள் இன்றைய நிலையாக இருக்கலாம். வானத்தளவும் ஏறிய நம்பிக்கை, ஆழத்தளவும் சரிந்த மனநிலை, தள்ளாடுகிற காலடிகள், கரைந்து போகிற ஆவி. பிரியமானவர்களே, ஞானம் விழுங்கப்படும் நேரத்தில் நம்முடைய அறிவாலும் திட்டத்தாலும் முயற்சியாலும் எந்த வழியும் தெரியாத நேரத்தில் அதுவே தேவன் தம் கிரியையை ஆரம்பிக்கும் நேரம். நம்முடைய ஞானம் தீரும்போதுதான் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வீடியோவை இப்போது நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இதுவரை நாம் பார்த்தது புயல் மட்டுமே. அடுத்த சில நிமிடங்களில் அந்த புயலை யார் அமர்த்துகிறார், எப்படி அமர்த்துகிறார் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறதற்கான பதில் இங்கே இருக்கிறது. இந்த இடத்தில்தான் சங்கீதம் 107:28 ஒரு திருப்பு முனையாக வருகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது என்ற வார்த்தையை கவனியுங்கள். வேறு வழியில்லாத அந்த நேரத்தில், தள்ளாடி விழும் அந்த தருணத்தில், ஞானம் விழுங்கப்பட்ட அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த கூப்பிடுதல் வீணாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆழத்திலிருந்து அதிசயங்களை காண பண்ணுகிறவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை நிலைநிறுத்த கிருபையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் படகில் இயேசு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த கொந்தளிப்பெல்லாம் உங்கள் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதையே வெளிப்படுத்துகிறது. நீங்கள் பயப்படுவது போல எந்த தீமையும் உங்களுக்கு நேராது. பிரியமானவர்களே, நீங்களும் இன்று அப்படியே கூப்பிடுங்கள். அலைகள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும், காற்று எவ்வளவு பலமாக அடித்தாலும், உங்கள் படகு எவ்வளவு சாய்ந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்கள் கூக்குரலை கேட்கிறார். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். கொந்தளித்த கடல் அமரும், சாய்ந்த படகு நிமிரும், இழந்த அமைதி திரும்பும். பிரியமானவர்களே, அதிசயங்களை செய்கிற தேவன் இதோ இன்று அவர் தாமே கடலையும் காற்றையும் அதட்டி உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் இன்று உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் நான் அதிசயங்களை காண்பேன் என்று எழுதுங்கள். இன்று நீங்கள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் அந்த ஆழம் உங்கள் முடிவல்ல, அது உங்கள் அதிசயத்தின் ஆரம்பம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கை இன்று கொந்தளிக்கிறது. அலைகள் என்னை மேலும் கீழும் தள்ளுகின்றன.
எந்த திசையில் போவது என்று தெரியவில்லை. என் கண்களில் கண்ணீர் இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் விழுந்துவிட்டேன். யாரும் காணவில்லை, யாரும் கேட்கவில்லை. ஆனால் நீர் பார்க்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் ஞானம் தீர்ந்துவிட்டது. என் கரங்கள் சோர்ந்துவிட்டன. என் வழிகள் மூடப்பட்டு விட்டது. என்னிடமினி எதுவுமில்லை. உம்மை நோக்கி கூப்பிடுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. இயேசுவே, ரட்சியும் என்று அந்த கப்பல் தொழிலாளி கூப்பிட்டது போல் நானும் இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கையை நீட்டுகிறேன். உம் கரம் என்னை பற்றி பிடித்து கொள்ளும் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஆழமே உம் அதிசயங்களை காணும் இடம் என்று உம் வார்த்தை சொல்கிறது. அதை என் இருதயம் என்று விசுவாசிக்கிறது. என் கொந்தளிப்பை அமர்த்துவீர் என்று நம்புகிறேன். என் அலைகளை அடக்குவீர் என்று நம்புகிறேன். என் படகில் நீரே இருக்கிறீர். அது போதும் ஆண்டவரே. ஆழத்திலும் அதிசயங்களை செய்கிற தேவனே, என்னை கைவிடாத கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வலியையும் என் கண்ணீரையும் என் வாழ்க்கையையும் உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.